தர. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க அனுப்பின ஆளுங்க ஆபீஸுக்கு வீட்டுக்கும் வந்தாங்க. சொன்னாங்க. நம்ம பசங்க எள்ளுனா எண்ணெயா இருப்பானுங்க. வழக்கமா பசங்க பண்றது தானே. பணம் இங்க வந்துட்டா பசங்க அங்க வரமாட்டாங்க. பணம் இங்க வரலனா தான் பசங்க அங்க வருவானுங்க. துரை எதுவும் பயப்பட வேணாம். அடிச்சா அசல் போயிடும், வஞ்சா வட்டி போயிடும் தெரிஞ்சுதான் நான் இந்த தொழிலே இறங்கியிருக்கேன். ஐயாவுக்கு இது வழக்கமா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இல்லைங்க. வீட்டுல பொம்பளைகள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால தான் துரை போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களோ? என்ன துரை பேச்சே நின்னு போச்சு? தப்பே இல்ல, பேச்சு நின்னா பரவாயில்ல, மூச்சு நின்னாதான் பிரச்சனையே. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்வாக்கு என்னன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். டேய், பணம் எப்ப தருவ? ஐயா, எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா பணம் மொத்தத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். 2 மாசம் என்ன, 3 மாசமே டைம் தரேன். ஆனா எப்படி, எதை வச்சு கொடுக்க போற? ஆபீஸ்ல வாங்குற சம்பளத்துல 5000 லோன்ல கழிக்கிறாங்க. மிச்சம் மீதி பத்தாம பொண்டாட்டி சம்பளத்துல குடும்பத்தை நடத்துற. இந்த நிலைமையில நீ எப்படி பணத்தை கொடுப்ப? சொல்லு துரை. ஐயாக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க அப்பா 1 ஏக்கர் 10 சென்ட் இடம் வேளச்சேரியில வாங்கி போட்டிருக்காருன்னு. துரை, நீ சொன்ன அந்த சொத்து பத்திரத்தை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சு போயிடும்ல. ஐயா, என் அப்பாவுக்கு 2 சம்சாரம், 2வது சம்சாரத்துக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட தான் இடத்தோட பத்திரம் இருக்கு. இப்ப பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் பத்திரம் என் கைக்கு வந்துடும். வந்தோன்னா நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன் ஐயா. அப்படி என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வெத்து பேப்பர்ல வேணா கையெழுத்து போட்டு தர்றேன். நம்புறேன் நம்புறேன். டேய், பயப்படாத துரை, பணம் கொடுத்துட்டா நல்லது. இல்லைன்னா நீ சொன்னியே அந்த 1 ஏக்கர் 10 சென்ட், 10 சென்ட் தான் உனக்கு வரும், 1 ஏக்கர் எனக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் உன் தம்பிங்க வந்து தகராறு பண்ணா கைகாலையா எடுக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எதுவுமே திரும்பி போவாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பணத்தை கொடுத்தா நல்லது. என்ன? முதல்ல போட்டது வாங்கின பணத்துக்கு, இது வேளச்சேரி இடத்துக்கு போடு. ரொம்ப நல்ல துரை. துரை, உங்க வீட்டுல கவுச்சி ஆக்குவாங்களா? அயோத்தி குப்பத்துக்கு வந்துட்டாவே வெறும் கையோட அனுப்புறது இந்த ஆண்டவனுக்கு பிடிக்காத விஷயம். இப்பதான் நம்ம போட்டு கரையேறி இருக்கு, சங்கரா மீன் வந்திருக்கு. உங்க வீட்டுல சமைக்க சொல்லி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடுப்பா. நான் இப்ப போறேன். துரை, போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. அதுவும் பணத்தோட வரேன்னு சொல்லு. என்ன? சரி. போயிட்டு வா.